அப்பாடி, குழந்தை பிரச்சனை முடிவுக்கு வந்ததால இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஈஸ்வரி, இந்த குடும்பத்துக்கு வர வாரசால உன் உயிருக்கு எந்த ஆபத்து இல்ல. இப்ப நிம்மதியா இருக்கு. உனக்கு சந்தோஷம் தானே? எங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுதுன்னா யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது? என் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுனாலதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அவ்வளவுதான். சீக்கிரமே நம்ம வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது. நான் சித்தி ஆக போறேன். ஆமாம்மா, நாங்களும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போறதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ரோகிணி கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமே. மாப்பிள, ரோகிணி வர சொல்லுங்க. அக்கா கோவில்ல இருந்து திரும்பி இன்னும் வரலப்பா. அப்படியா? இன்னுமா வரல? மாப்பிள, ரோகிணிக்கு ஒரு போனை போட்டு பாருங்க. மாமா ரிங் போக மாட்டேங்குது மாமா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க மாப்பிள. மாமா சுவிட்ச் ஆஃப்னு வருது மாமா. சுவிட்ச் ஆஃபா? மாப்பிள, நீங்க எதுக்கும் ரூம்ல போய் பாருங்க. ரோகிணி, ரோகிணி, என்ன மிஸ்யூன் எழுதியிருக்கா? ஏதோ தப்பா இருக்கு. மாமா, மாமா. என்ன மாப்பிள, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? மாமா, இந்த போட்டோல பாருங்க. காட்டுங்க. என்ன மாப்பிள இது? ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. அதை அடிச்சுட்டு ஐ மிஸ் யூன்னு போட்டிருக்கு. ஆமா மாமா, நேற்று அந்த போட்டோ கொடுக்கும்போது ஐ லவ் யூ தான் இருந்தது மாமா. ஆனா ரோகிணி அதுக்கப்புறம் அதை அடிச்சுட்டு மிஸ் யூன்னு எழுதியிருக்கா. அவ ஏன் இப்படி எழுதுறான்னு ஒண்ணுமே புரியலையே மாமா. ஆமா, அக்கா ஏன் மாத்தி எழுதணும்? ஒருவேளை கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாலும்? என்ன ரேவதி சொல்ற? எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே குழப்பமா இருக்கு ரேவதி. மாப்பிள, காலையில ரோஹிணி எப்படி இருந்தா? கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தான் இருந்தா. குழந்தை விஷயத்தினாலதான் அப்படி இருக்கா. போக போக சரியாயிருன்னு நினைச்சேன். ஆனா இப்போ எல்லாம் அந்த சிவனாண்டியால வந்தது. அவன் மிரட்டி சொல்ல வச்ச பொய்யாலதான் ரோஹிணி ஒரு மாதிரி அப்செட்டா இருந்திருக்கா. அந்த போட்டோல எழுதி வச்சிருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு.